நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் அதான் லெசனோட லாஸ்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நிறைய முறை இந்த லெசனில் 5 மார்க்னா அது இதுதான் கேட்பாங்க. how will you relate இல்லை deduce the relationship between relative molecular mass and vapor density. So relative molecular mass definition: mass of one molecule of gas or vapor at STP. STP na standard temperature and pressure. சொல்கிறேன் STP na standard temperature 273, standard pressure 1 atmosphere. standard temperature is 273 Kelvin, standard pressure அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 atmosphere. தான் STPயோட மீனிங், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் at STP by mass of one atom of hydrogen. இது relative molecular mass definition. Next, vapor density definition: mass of given volume of gas or vapor at STP by mass of same volume of hydrogen. ஸோ நம்ம அவகாட்ரோஸ் நம்பர் பார்த்துருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு அவகாட்ரோஸ் hypothesis, Avogadro's hypothesis main concept, volume is directly proportional to n. ஸோ இங்கே வால்யூம் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம மாலிக்யூல்ஸ் நம்ம பண்ணோம். அப்போது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் வால்யூம், ஒன் வால்யூம் எடுத்துக்கோங்க, ஒன் வால்யூம் ஈக்குவல் டு n. ஸோ இதுதான் மெயின், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் n. ஸோ இங்கே வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாலிக்யூல். இந்த வால்யூம் டேர்மை நம்ம மாலிக்யூலில் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப், இங்கே எடுத்துருக்கிறது n. ஸோ n மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP by mass of n molecules of hydrogen. இனிமேல் இங்கே வால்யூம் ஈக்குவல் டு n. ஸோ வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. ஸோ இந்த வால்யூம் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இங்கே மாலிக்யூல்ஸ் போட்டுருவோம். இங்கே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் வால்யூம் வந்து n எடுத்துருக்கனால n மாலிக்யூல்ஸ், இங்கே n மாலிக்யூல்ஸ். இந்த n டேர்ம் ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும், n கேன்சலு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா mass of one molecules of gas or vapor at STP by mass of one molecules of hydrogen. ஸோ வேப்பர் டென்சிட்டி டெஃபினேஷன் மாலிக்யூல், அவகாட்ரோஸ் ஹைப்போதீசிஸ் யூஸ் பண்ணி வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. ஸோ வால்யூம் டேர்ம் ரீப்ளேஸ்டு பை மாலிக்யூல். இங்கே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் n எடுத்துருக்கிறதுனால n மாலிக்யூல்ஸ், இங்கே n மாலிக்யூல்ஸ், n ரெண்டுமே காமன், கேன்சல் ஆகி ஒன் மாலிக்யூல் வரும். நெக்ஸ்ட்டு ஒன் மாலிக்யூல் வரும். ஸோ அக்கார்டிங் since hydrogen molecule is diatomic, mass of one molecule of hydrogen. So molecule of hydrogen molecule is diatomic. இங்க பார்த்தீங்கன்னா H வந்து 2. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் gas or vapor at STP by mass of 2 atoms of hydrogen. So hydrogen in one molecule of hydrogen contains 2 atoms of hydrogen. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதை நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணுறீங்கன்னா, மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP by 2 into mass of one atom
ஆஃப் ஹைட்ரஜன் இது வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு, இது எதுக்கு இப்படி மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டெஃபினேஷன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். தெரியுதா? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு mass of one molecule of gas or vapor at STP by mass of one atom of hydrogen. ஸோ அதே ஃபார்மில் இங்கே எழுது பாருங்க. mass of one molecule of gas or vapor at STP by mass of one atom of hydrogen. இதுதான் வந்து relative molecular mass. இந்த relative molecular mass. அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா vapor density equal to relative molecular mass by 2. So on cross multiplying so relative molecular mass equal to 2 into vapor density. Important 5 mark question. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கான்செப்டை பேஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டெஃபினேஷன், வேப்பர் டென்சிட்டி டெஃபினேஷன். வேப்பர் டென்சிட்டி யூஸ் பண்ணி அவகாட்ரோஸ் எஃப்இஎத்திசிஸ் யூஸ் பண்ணுங்கள். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. ஸோ வால்யூம் டேர்மை நீங்கள் மாலிக்யூலாக இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் ஒன் வால்யூம் என்னன்றதுனால இங்கே n மாலிக்யூல்ஸ்னு எடுப்போம். n ரெண்டுத்தையுமே காமன், கேன்சல் ஆகி 1ன்னு வரும். இங்கே 1 மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன். நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் 3 அட்டாமிக் டை அட்டாமிக்கில் ஹைட்ரஜன் மாலிக்யூல் இஸ் டை அட்டாமிக்னா 2 இருக்குது. ஸோ டை அட்டாமிக்னு ஃபார்முலா சேஞ்ச் பண்ணுங்கள். 1 மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கோசரம் இந்த 2 வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் 1, இப்போ 2 இன்ட்டு 1 2 தான் வரும். 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ஹோல் ஃபார்முலா தான் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தது. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2 வேப்பர் டென்சிட்டி. நீங்கள் 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. நம்ம பேப்பரில் பார்த்த இதுவரெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஃபார்முலா இருக்கும், அது எழுதுனாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக எழுதுங்க போதும். இதுதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இந்த லெசன். ஸோ இந்த லெசன்